Hi friends, welcome to the Next.js series. நாம் இந்த tutorial என்ன பார்க்க போறோம்னா add to cart functionality பார்க்க போறோம். So in the last two tutorials we had seen how to fetch all the items from the database and also we had seen how to fetch a single item from the database. For example, எனக்கு இங்க ஒரு 10 டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த 10 டாக்குமெண்ட்ஸ்ல இருக்க எல்லா டேட்டாஸும் எப்படி நம்ம ஃபெச் பண்ணிட்டு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பேஜ்ல வந்து சர்வர் ஆக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இது டிஸ்ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ ஒரு சிங்கிள் ஐட்டமை டிஸ்ப்ளே பண்ணோம்னா இது வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தனா அந்த பர்டிகுலர் சிங்கிள் ஐட்டமோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறது ஹவு டு ஃபெச் அ சிங்கிள் ஐட்டம் ஃப்ரம் த டேட்டாபேஸ் பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வார்னிங் வந்துருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி பிளெயின் ஆப்ஜெக்ட் கேன் பி பாஸ் டு கிளைண்ட் காம்பனன்ட் ஃப்ரம் சர்வர் காம்பனன்ட் அந்த மாதிரி உங்களுக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லீன் மெத்தட் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கிளியர் ஆகலை, அந்த எரர் அப்படி கிளியர் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த பர்டிகுலர் இந்த 10 ஐட்டமாக ஃபெச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபைன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபெச் பண்ணியிருப்போம். அந்த 10 ஐட்டமோட ஐடியை வந்து நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணோம் அண்ட் ஆல்சோ அந்த இமேஜஸை வந்து டூ ஸ்ட்ரிங் மெத்தடை கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த எரர் வந்து ரெக்டிஃபை ஆகும். இங்கே வந்து மேப் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த 10 டாக்குமெண்ட்ஸில் இருக்க அந்த ஐடி எல்லாமே டூ ஸ்ட்ரிங் அந்த இமேஜஸையும் டூ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணும். ஸோ லைக்வைஸ் அந்த ப்ராடக்ட் ஆக்ஷனில் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஐட்டமை தான் ஃபெச் பண்ணிட்டு வந்து ஸோ சர்வர் ஆக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம். ஸோ இதில் ஒரே ஒரு ஐட்டம் இருக்கனால அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட ஐடி நம்ம எதை ஃபெச் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் ஐடியை வந்து டூ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணோம். அதே மாதிரி இமேஜஸையும் டூ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஃபெச்சிங் ஆல் ஐட்டம் அண்ட் சிங்கிள் ஐட்டம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சிங்கிள் ப்ராடக்ட் வரும். அந்த சிங்கிள் ப்ராடக்டை நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். அது வந்து எனக்கு கார்ட்டில் ஆட் ஆகணும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அந்த சிங்கிள் ப்ராடக்ட்டை நம்ம எங்கே டிஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து ப்ராடக்ட்ஸ்க்கானது, இது வந்து ப்ராடக்ட். அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை தான் நம்ம வந்து கார்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எப்படி நம்ம வந்து அந்த ப்ராப்ஸ் இந்த ப்ராடக்ட் ஆக்ஷனில் நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நம்ம வாங்கி ப்ராப்ஸ் மூலிமா இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கு கொடுத்து அந்த பர்டிகுலர் லிஸ்ட்டை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணோம். ஸோ இந்த டிஸ்ப்ளே பண்ணதை நான் கார்ட்டில் ஆட் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் வந்து நான் பட்டன் வச்சுருக்கேன் ஆட் டு கார்ட். அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணையில் நான் இந்த ப்ராடக்ட் ப்ராப்ஸாக வர ப்ராடக்டை வந்து இருக்கான்னு பார்ப்பேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆட் டு கார்ட் ப்ராடக்ட்டுக்கு இந்த ப்ராடக்டை நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆட் டு கார்ட்டில் வந்து நான் வந்து ஒரு அரேவாக ஒரு எனக்கு அரே வேணும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது அரேயில் ஸ்டோர் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா யூஸ்டேட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன வேரியபிள் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் செட் கார்ட் அப்படிங்கிறத எனக்கு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன் யூஸிங் யூஸ்டேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி அரே இருக்குது. ஸோ இந்த எம்டி அரே க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ செட் கார்ட்டில் வந்து இந்த ப்ராடக்டை நான் செட் பண்ணிக்கணும். அப்போ தான் எனக்கு கார்ட்டில் வந்து ப்ராடக்ட் வரும். ஸோ செட் கார்ட்டில் ஸோ ப்ராடக்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்டில் வந்து இந்த செட் கார்ட்டுக்கு போகும். இப்போ இந்த கார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ லாக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார்ட். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ரெஃப்ரெஷிங். So I'm just saving this. So it's loading. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து செட் கார்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். அந்த அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ கார்ட்டில் இருக்கும். ஸோ பார்க்கலாம் இது எப்படி ஷோ ஆகுது அப்படிங்கிறது. ஸோ ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் ஆனோன்னையும் ஜஸ்ட் வி வில் கிளிக் த ஆட் டு கார்ட்.
So compiling is done or not. So it's compiled. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி அரேவா இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா fail to fetch. So it's just loading. ஸோ ஆட் டு கார்ட் குடுத்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு அந்த பர்ட்டிகுலர் அரேல வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்டோட ஐடி, அந்த பர்ட்டிகுலர் இந்த இந்த என்ன ப்ராடக்ட்டோ அது வந்து உங்களுக்கு கார்ட்ல ஆட் ஆயிருச்சு. இப்ப நான் மறுபடியும் கிளிக் பண்ணேன்னா, மறுபடியும் எனக்கு புதுசா அந்த பர்ட்டிகுலர் ஒரு சிங்கிள் அரேல எனக்கு வந்து ஸ்டோர் ஆகும். எனக்கு என்னன்னா, அ இந்த கார்ட்ல வந்து எனக்கு அந்த பர்ட்டிகுலர் எத்தன டைம் அது சப்போஸ் இங்க நான் எத்தன டைம் கிளிக் பண்றேனோ, அந்த பர்ட்டிகுலர் 3 கவுண்ட்ஸ்ன்னு எனக்கு வரணும். அரேல வந்து எனக்கு 3 கவுண்ட்ஸ்ன்னு வரணும். இப்ப வந்து எத்தன தடவ நம்ம கவுண்ட் பண்ணாலும் அரேல ஒரே ஒரு எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். பட் நாம வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்டின்னா, இங்க ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் ஆட் பண்றோமோ, அந்த ப்ராடக்ட்டோட கவுண்ட் வந்து எனக்கு ஆட் ஆயிட்டே இருக்கணும். ஸோ கார்ட் நான் குடுத்துட்டு, கமா குடுத்துட்டு, இங்க வந்து பர்ட்டிகுலர் இந்த அரேய க்ளோஸ் பண்ணிறணும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் கார்ட்ட வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, அ இது அரேவா இருக்கு. அத வந்து நான் மேப் பண்ணி, மேப் மெத்தட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஆல்ரெடி நம்ம இந்த ஃபங்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ப்ராடக்ட்டோட லென்த் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இத எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்ட்ல வந்து 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா, கார்ட் டாட் லென்த்ல வந்து உங்களுக்கு 0ன்னு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கார்ட்ல 3 எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஐட்டம் வந்து 1, 2, 3யா இருக்கும். ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஐட்டமோட இமேஜ், அந்த பர்ட்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஐட்டமோட நேம், அந்த ஃபர்ஸ்ட் ஐட்டமோட டிஸ்கிரிப்ஷன், அந்த ஃபர்ஸ்ட் ஐட்டமோட பிரைஸ். இந்த மாரி 3 ஐட்டம்ஸ் இருந்தா 3 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தன டைம் கிளிக் பண்றோமோ, அந்த கார்ட்ல வந்து அத்தன டைம் உங்களுக்கு வந்து 3 டைம்ஸ் கிளிக் பண்ணா அந்த கார்ட்ல வந்து 3 இருக்கும். 3 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 3 ப்ராடக்ட்டையும் ஐட்ரேட் பண்றதுக்கு தான் மேப் மெத்தட் யூஸ் பண்ணி நாம இத ஐட்ரேட் பண்றோம். ஸோ ஒன்ஸ் ஐட்ரேட் பண்ணா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்ட்ல 0ன்னு இருக்கு. டோட்டல் கார்ட் ஐட்டம் இந்த கார்ட் வந்து 0ன்னு இருக்கு. டோட்டல் பிரைஸும் 0ன்னு இருக்கு. ஸோ நான் இத கிளிக் பண்ணேன் அப்படின்னா, கார்ட்ல 1ன்னு இருக்கு. ஸோ கார்ட்டோட லென்த் வந்து என்னவா இருக்கு? ஸோ கார்ட்டோட லென்த் இங்க 1ன்னு இருக்கு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஒரு கார்ட்டோட இமேஜ் இப்ப வந்து கார்ட்ல ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. ஸோ இங்க ஒரே ஒரு மேப் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஐட்டம் ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஐட்டமோட இமேஜ் நம்ம கார்ட்ல என்ன ஆட் பண்ணோமோ அந்த இமேஜ், அதோட அதோட நேமு, அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட பிரைஸ் அதெல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப டோட்டல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரே ஒரு லென்த் மட்டும் தான் இருக்கு. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 ப்ராடக்ட் கிளிக் பண்றேன். 3 ஸோ நம்மளுக்கு இந்த கார்ட்ல வந்து 3 ஐட்டம்ஸ் இருக்கு. அந்த 3 ஐட்டம்ஸ்க்கான டோட்டல்ஸ் வந்து இங்க 89 அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு ரெட்யூஸ்ங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த ரெட்யூஸ் மெத்தட்ல டோட்டல் ஐட்டம் அப்படிங்கிற 2 வேரியபிள் இருக்கு. ஸோ இந்த டோட்டல் வந்து இனிஷியலா நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா 0ன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஸோ ரெட்யூஸுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல்ங்கிறது வந்து இனிஷியலா நம்மளுக்கு 0ன்னு இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஐட்டமோட பிரைஸ் வந்து என்ன 0 பிளஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஐட்டமோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 29.0ன்னு இருக்கு. இப்ப 29.0 நெக்ஸ்ட் இந்த 29.0. ஸோ இத 2யும் ஆட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ, அந்த வேல்யூவ வந்து இதோட ஆட் பண்ணி நம்மளுக்கு 89 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, டாட் 2 ஃபிக்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட்ல 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு 2
இங்க பார்த்தீங்கன்னா, இங்க 97 இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 3ன்னு குடுத்தீங்கன்னா, 97 6 அப்படிங்கிற 3 இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ரெட்யூஸ் மெத்தட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து இங்க ஷோ பண்ணலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த 3 பிரைஸ் இருக்கு. 10, 15, 7.25 அப்படிங்கிற 3 பிரைஸ் இருக்கு. ஸோ அந்த 3 பிரைஸையும் நம்ம எப்படி ரெட்யூஸ் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணலாம். இனிஷியலா எனக்கு வந்து டோட்டல் வந்து 0வா இருக்கு. ஸோ அதனால இங்க 0ன்னு இருக்கும். ஐட்டம் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஐட்டம்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த ஐட்டம் டாட் பிரைஸ்ங்கிறது வந்து 10ன்னு இருக்கு. ஸோ 0 + 10 10. ஸோ இப்போ டோட்டல்ல வந்து 10 இருக்கு. ஸோ இந்த டோட்டல் வேல்யூ இப்போ 10ஆ இருக்கும். இப்போ ஐட்டம் வந்து இங்க ஐட்ரேட் ஆகும். 15.50ன்னு இருக்கு. இப்போ 25 வருது. ஸோ லைக்வைஸ் ஐட்டம் 3க்கு போகும். அந்த ஐட்டம் 3ல இங்க 25.50ங்கிறது டோட்டல். இப்போ வந்து நம்மளோட வேல்யூ இந்த ஐட்டம் டாட் பிரைஸ்ங்கிறது 7.25. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா 32.75. ஸோ த டோட்டல் ஐட்டம் வந்து 32.75. அத தான் நம்ம இங்க ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ கார்ட் டாட் ரெட்யூஸ்ங்கிற மெத்தட் டோட்டல் ஐட்டம் அப்படிங்கிறது 2 இருக்கு. ஸோ அந்த டோட்டல் பிளஸ் ஐட்டம் டாட் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் டாட் ஐட்டம் பிரைஸ் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, டாட் டூ ஃபிக்ஸ்டுங்கிறது வந்து 2 டெசிமல் பாயிண்ட் வைக்கிறதுக்காக. ஸோ ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஆட் டூ கார்ட். இதில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு ப்ராடக்ட்ட நம்ம கிளிக் பண்ணா நம்மளுக்கு கார்ட் 4 லென்த் வந்து 4ன்னு வந்துருது. இப்போ கார்ட் வந்து பண்ணனா 5ன்னு வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ப்ராடக்ட்ஸுங்கிற பேஜுக்கு போயிடுறேன். ஸோ போயிட்டு இங்க நான் வந்து ஆட் டூ குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ப்ராடக்ட்ட வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணையில எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்டோட லென்த் மறுபடியும் 0ன்னு ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு 4 கார்ட் வேல்யூ 4ஆ இருந்துச்சு. எனக்கு இங்க 4ன்னு தான் இருக்கணும். பட் இங்க எனக்கு மறுபடியும் 0ன்னு இனிஷியல் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரியேட் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு கான்டெக்ஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி ரியாக்ட்ல அத வச்சு நம்ம எப்படி அந்த ப்ராப்ஸ் மூலியமா நம்ம ஓவராலா பாஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த கார்ட் வேல்யூ வந்து 4ல இருக்கிறது இங்க 4ன்னு இருக்கணும். பட் ரீஇனிஷியலைஸ் ஆயிருக்கு 0ன்னு சொல்லிட்டு. ஸோ அத வந்து நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ.